சான்ஸ் தேடி தான் சென்னை வந்தேன். நல்ல திறமை இருந்தாலும் எல்லா வாய்ப்பும் தட்டி தட்டி போச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நல்ல நல்ல ரோல் கிடைச்சது. ஆனா எனக்கு ரொம்ப சின்ன சின்ன ரோல்ஸ் தான் கிடைச்சது. ஃபினான்ஷியலி நான் ரொம்ப டவுன் ஆயிட்டேன். அதனால என்னோட பேரண்ட்ஸ் என்ன கால் பண்ணி திரும்ப ஊருக்கு வான்னு சொன்னாங்க. என்னோட ட்ரீம்ஸ் எல்லாமே உடைஞ்சு போயிடுச்சு. அப்போதான் ஒரு நாளைக்கு நான் குபேர மோதிரம் பத்தி ஆன்லைன்ல பார்த்தேன். பார்த்த உடனே நான் வாங்கிட்டேன். இந்த குபேர மோதிர பேக்ல இந்த குபேர கயிறு, இந்த குபேர மோதிரம் இருந்துச்சு. அந்த குபேர மோதிரம் என் விரல்ல போட்டுக்கிட்டேன். அந்த குபேர கயிறை என் கையில கட்டிக்கிட்டேன். இந்த குபேர மோதிரம் வந்ததுக்கு அப்புறம் என்னை சுத்தி எல்லாமே பாசிட்டிவா நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைய அவார்ட்ஸ், நிறைய மூவிஸ், நிறைய சீரியல்ஸ், எல்லாத்துலயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிது. முன்னாடிலாம் நான் இந்த ஃபீல்ட்ல இருந்து விட்டுட்டு போயிடுவேணும்னு ரொம்ப சேடா இருந்தேன். ஆனா இந்த குபேர மோதிரம் வந்த அப்புறம் என் லைஃபே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த குபேர மோதிரம் தான். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க, 4 காசோட குபேரர் மாதிரி வாழணும்னு. நம்மள வாழ்த்துறவங்க கூட பாத்தீங்கன்னா குபேரர் மாதிரி செல்வ செழிப்போட நீ நல்லா வாழணும்னு சொல்லுவாங்க. ஏன் குபேரர் மாதிரி வாழணும்? ஆமாங்க, அவர் தானே செல்வத்துக்கே அதிபதி. குபேரர் மட்டும் நினைச்சாருன்னா பணக்காரவங்களை கூட ஏழையாக்க முடியும், ஏழைங்களை கூட பணக்காரவங்களாக்க முடியும். குபேரர் நம்ம வீட்டுக்கு வந்து வாசம் செய்ய மாட்டாங்களான்னு ஏங்காத பணக்காரங்களும் இல்ல, ஏழைகளும் இல்ல. அப்படிப்பட்ட செல்வத்துக்கே அதிபதியான குபேரருடைய அற்புதமான அருளை பொருந்தியதுதான் இந்த குபேர மோதிரம், திவ்ய சக்தி குபேர தீபம். ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவணாய தனதான்யாதிபதயே சம்ருத்தி மேஸ்தாபய நமோ நமஹ. ஓம் நமஸ்காரமா. குபேரர் என்பவர் செல்வத்துக்கு அதிபதி, செல்வத்துக்கு பாதுகாவலர், வடதிசைக்கு உரியவர். வடதிசை என்றாலே லக்ஷ்மி என்பது பொருள். அழகாபுரி எனும் நகரத்தை படைத்தவரும் அவர் குபேரர் தான். அதை ஆட்சி செய்தவர் அவரே தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், திருப்பதி ஏழுமலையானுக்கே கடன் தந்தவரும் அவரே தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த கடனை திருப்பி தரதுக்காக வேண்டி பக்தர்களுடைய காணிக்கையின் மூலமா இந்த கடனை நிவர்த்தி பண்றதா ஐதீகம். நமது இந்து தர்மத்துல குபேரர் என்றாலே செல்வம்னு சொல்லுவோம். குபேரரை வணங்கினாலே சகல செல்வங்களும் வந்து சேரும். விரலில் அணியும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கடன் தொல்லை, தொழில் நஷ்டம், பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, மருத்துவ செலவு போன்ற எல்லா இன்னல்களும் நீங்கி பண வரவை நிரந்தரமாக கிடைக்கச் செய்வார். மேலும் யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட குபேர கயிறை கையில் கட்டும் பொழுது உங்களை சுற்றி தெய்வீக சக்தி உருவாகும். இதனால் தீயவர்களின் எண்ணம், பார்வை, கண் திருஷ்டி இவை அனைத்தும் நீங்கி பண வரவும் சகல செல்வங்களும் கிடைக்கும். உடனே ஆர்டர் பண்ணுங்க.